வணக்கம் மக்களே! மகளிர் உரிமை தொகை வந்து கிட்டத்தட்ட கலைஞர் மகளிர் உரிமை தொகை நேத்து ரூ. 5000 எல்லாருக்குமே வந்து வரவு வைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 1,31,00,000 பேருக்கும் வந்து வரவு வைக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் மத்தவங்களுக்கு வந்து இந்த உங்களுடன் ஸ்டாலின்ல அப்ளை பண்ணியும் எங்களுக்கு இப்போ வரைக்குமே கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூ. 1000 கூட கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கான ஒரு நல்ல செய்தி தாங்க நான் இப்போ உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். அப்படி என்ன நல்ல செய்தி, என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்களா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நேற்று காலையில் மகளிர் உரிமை தொகை வந்து கிட்டத்தட்ட ரூ. 5000 பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருந்தாங்க. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலுக்கு வந்து ரூ. 3000 கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக வந்து ரூ. 2000 சொல்லிட்டு மொத்தம் ரூ. 5000 கிரெடிட் ஆயிருந்தது. ரூ. 5000 வந்து கிரெடிட் ஆனது ரொம்பவுமே சந்தோஷம்தான். பட் ஆனால் விடுபட்டவங்களோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நிறைய பேர் புலம்ப ஆரம்பிச்சிட்டிங்க. அதுக்கான சொல்யூஷனை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. நீங்கள் முதல்ல வந்து அந்த குறைதீர்வை நீங்கள் சமர்ப்பிச்சிங்களா இல்லையான்ட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னாக்கா, நானே என்னுடைய சிஸ்டருக்கு வந்து இந்த மாதிரி அவங்களுக்கும் அமௌண்ட் வராமல் இருந்தது. குறைதீர்வை சப்மிட் பண்ண அவங்களுக்கு வந்து இந்த மாதம் ரூ. 5000 வந்து கிரெடிட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய ஆதார் வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணுங்க. எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் போகும் அந்த அமௌண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு முறை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. குறைதீர்வை வந்து நான் எப்படி சப்மிட் பண்ணி எங்கள் சிஸ்டருக்கு வந்து அமௌண்ட்டை வாங்கி கொடுத்தனோ, அதே மாதிரி உங்களுக்கும் நீங்கள் வந்து குறைதீர்வை எப்படி சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்க்கலாம். நான் இன்னொரு முறை நான் அந்த குறைதீர்வை எப்படி சப்மிட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். வாங்க இந்த வீடியோவில் கண்டினியூவாக நீங்கள் KMUT.TNEGEA.org இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னாக்கல கலைஞர் மகளிர் உரிமை திட்டம்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் விண்ணப்பதாரரின் பெயர், குடும்ப தலைவரின் பெயர், கைபேசி எண், அதாவது நீங்கள் உங்களுடன் ஸ்டாலினில் கொடுத்தீங்க இல்லையா அந்த ஃபோன் நம்பரு, குடும்ப அட்டை எண் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் சப்மிட் பண்ணி கெட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னாக்கல உங்களுக்கு ஓடிபி வரும். அதை சப்மிட் பண்ணிவிட்டு குறைதீர்வோட வகையை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எதனால் வரல அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கல இது குறைதீர்வு சமர்ப்பிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நம்பர் வரும். இப்படி வந்திருந்தது அப்படின்னாக்கல உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் வந்து அமௌண்ட் வந்து சேரும்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய அக்காவுக்கு வந்து நான் சப்மிட் பண்ணேன். இதே மாதிரி தான் போன மாதம் வராமல் இருந்தது. இந்த மாதம் ரூ. 5000 கிரெடிட் ஆகிருக்கு. உங்களுக்கும் இது வரும். நீங்கள் குறைதீர்வை சமர்ப்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் குறைதீர்வை சப்மிட் பண்ணதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஒரு முறை கரெக்டாக தான் சப்மிட் பண்ணியிருக்கோமான்னு சொல்லிட்டு செக் பண்ணியும் பார்த்துக்கோங்க. இந்த முறை வந்து 16 பிப்ரவரி 16ஆம் வந்து விடுபட்ட எல்லாருக்குமே வந்து அமௌண்ட் வந்து சேரும்னு சொல்லிட்டு இன்னொரு நம்பத்தகுந்த தகவலும் வந்திருக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வரும்னு சொல்லிட்டு நம்பிக்கை வைங்க. நீங்கள் முதல்ல குறைதீர்வை இன்னும் சமர்ப்பிக்கலாம், சமர்ப்பிங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.